துக்கத்தின் துவக்கத்தில் பொறுப்பதே பொறுமை. ஒரு துக்கம் வந்ததுன்னா கொஞ்சம் நேரம் போனால் எல்லாருக்குமே பொறுமை வந்துடும். இந்த ஆரம்பத்தை தடமாறுவாங்க இல்லையா? அந்த செய்தி வருது டெலிஃபோனில், இன்னார் இறந்து போயிட்டார், ஒரே பதட்டம். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அந்த ஆரம்பத்திலேயே பொறுமையாக இருக்க ஆரம்பிச்சிருக்க. துக்கத்தின் துவக்கத்தில் பொறுப்பதுதான் பொறுமை என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆக பொறுமையை காப்ப வேண்டும் என்ற ஒரு கருத்து. இன்னும் சொன்னார்கள், குழந்தைகள் இறக்கிற போது அதிகமான துக்கத்திற்கு மனிதர்கள் ஆளாவார்கள். அப்போது இறைவன் கேட்பானாம் வானவர்களிடத்திலே, எனது அடியானுடைய குழந்தை இறந்து போயிற்று, எனது அடியான் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்கிற போது வானவர்கள் சொல்வார்களாம், அவன் மிக பொறுமையாக இருந்தான். அப்படியா, சோனத்திலே அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுங்கள், அதற்கு பைத்துல் ஹம்த், புகழுக்குரிய வீடு என்று அதற்கு பெயரிடுங்கள் என்று இறைவன் சொல்லுவான். மறுமையிலே இந்த குழந்தைகள், சிறு வயதிலே இறந்த குழந்தைகள் தங்களது பெற்றோர்களை சோனத்திற்கு அழைத்துக் கொண்டு சொல்வார்கள் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். ஆக எல்லாம் நன்மைக்கே என்று ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.